ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வீட்லேயே எளிமையான முறையில் எப்படி மிக்சர் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 200 ரூபா இருந்தால் போதும் நம்ம இந்த மிக்சரை செஞ்சிடலாம். அதுவும் 200 ரூபாயில் 2 கிலோ மிக்சர் செய்யலாம். ஈஸியான முறையில் செய்யலாம். ஃபஸ்ட்டு 1 கிலோ கடல மாவு எடுத்துக்கோங்க. அதை ஏன் சலிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து சலித்து எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்துட்டு பொட்டுக்கல்லை எடுத்துருக்கோம். அந்த டம்ளர் பாருங்கள், அந்த அளவுக்கு நாங்கள் 2 டம்ளர் எடுத்துருக்கோம். இது வந்து 200 கிராம் டம்ளரு. எந்த அளவில் நான் வந்து பொட்டுக்கல் எடுத்தனோ அந்த டம்ளரில் வந்துட்டு அவுள் எடுத்துக்கிறேன். அடுத்தது கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு அதை எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இதை பாதி அளவாக நான் பிரிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா பூந்தி தேய்க்க ஒரு பங்கு, பாதி வந்துட்டு பூந்தி தேய்க்கவும் இன்னொரு பாதி வந்துட்டு மிக்சர் தேய்க்கவும் எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக சோடா உப்பு கலந்துக்கிறேன். அரிசி மாவு கொஞ்சம் போடுறோம். ஏன் அப்படின்னா கொஞ்சமாக போடுங்க. ஒரு நம்ம உள்ளங்கைக்கு பாதி கூட இல்லை, இது போடுங்க. ஏன்னா அப்போ தான் பொறுன்னு வரும்னு சொல்லுவாங்களே, அதுக்கோசரம் நாங்கள் சேர்த்துருக்கோம். கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் இதாக கரைங்க, தண்ணியாட்ட கரைங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நாங்கள் அடுத்தது இரும்பு கடாயை தான் இந்த அடுப்பில், விறகடுப்பில் தான் வச்சுருக்கோம். இது வந்துட்டு சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்திருக்கோம். சாதா உப்பு தான் எடுத்திருக்கோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நாங்கள் பூந்தி போட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் மாமியார் தான் செய்கிறாங்க, அவங்க தான் எக்ஸ்பர்ட் அதில். எல்லாமே வந்துட்டு விழுந்ததுக்கப்புறம் பாருங்கள், எல்லாம் அப்படியே உருண்டையாக வரும். இப்போ வந்து அதை வந்து கிளறி விடணும், இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நாங்கள் பாருங்கள், அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கனால எங்கள் மாமியார் எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு டைம் எடுக்கும்போதும் நாங்கள் மிளகாவும் தூள் உப்பும் சேர்ந்தது வந்து கலக்கலை. ஒரு அடசுக்கு போட்டோம் அப்படின்னா அடுத்து 2 அடசு கலந்து தான் கலக்கிறோம். ஏன்னா அப்படின்னா காரம் வந்துட்டு அதிகமாகிடும். அதனால் வந்துட்டு நாங்கள் இப்படி ரேஷியோ வந்துட்டு ஒரு அடசு விட்டு 2வது அடசுக்கு அப்படி தான் போடுவோம். ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ணும்ல. அடுத்தது பாருங்கள், அந்த நீட்டமாக வர்றதுக்காக நாங்கள் வந்துட்டு இது முறுக்கோலையில் புளியிறோம். இந்த பதம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் மாவு வந்து தண்ணியாக கரைக்கக்கூடாதுங்க. இந்த பாருங்கள், எங்கள் மாமியார் எடுக்கிறாங்க, அந்த அளவுக்கு கரைக்கணும். கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் இதாக கரைக்கணும். கடல மாவுங்கிறனால வந்து கொஞ்சம் கையில் ஒட்டதாங்க செய்யும்.
இதை நாங்கள் எடுத்து தனியாக தான் வைக்கிறோம். அந்த பாதியாக பிரித்தோம்ல அதை எடுத்தோம். அடுத்தது நிலக்கடலையை போட்டு வறுத்துக்கணும். அடுத்தது வந்து பொட்டுக்கடலை போடுறோம். இப்போ தான் நாங்கள் அவல் போடுறோம். அவல் ஏன் வந்து ஃபஸ்ட்டே போடலன்னு யோசிக்கிறீங்கன்னா, அவல் வந்துட்டு கடைசியாக தான் போடணும். அவல் போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கருப்பாயிடும். அதனால் முதலே போட்டிங்கன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் கருப்பான மாதிரி ஆகிடும். அதனால் அவளை வந்து கடைசியாக தான் போடணும். அங்கே பாருங்கள் எண்ணெயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் எப்பயுமே வந்துட்டு மிக்சர் போட்டிங்க அப்படின்னா அவளை வந்து கடைசியாக போடுங்க. அடுத்து நாங்கள் கறிவேப்பிலையை வந்து பச்சை கறிவேப்பிலை தாங்க பொரிச்சு வந்து வெயிலில் வாட விட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டு மிக்சருக்கு போடுவோம். ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, பச்சையாக போட்டிங்கன்னா படப்படன்னு வெடிக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் வெயிலில் போட்டு வாட விட்டுட்டு அப்புறமா கறிவேப்பிலையை வந்துட்டு எண்ணெயில் போடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் தான். இப்போ வந்துட்டு நாங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அவல் அந்த இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். கறிவேப்பிலை, பொட்டுக்கடலை, நிலக்கடலைக்கெல்லாம். இப்போ நம்ம அந்த தேய்ச்சி வச்ச மிக்சரை உடச்சிக்கலாம். இதுக்கும் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அவலில் வந்து லைட்டாக எடுத்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மஞ்சள் கலரில் தெரியும் அவல். அடுத்தது பூந்தி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு ஒரு கைப்பிடி சுகர் சேர்க்குறோம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து மிக்சரோட டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு கைப்பிடி அளவு சுகர் சேர்க்குறோம். எப்பயுமே நீங்கள் ஒரு ஸ்வீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்க்குற மாதிரி நீங்கள் ஒரு காரம் செய்யும்போது ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடியில் ஒரு பிஞ்ச் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு கலந்திங்க, மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா காரம், உப்பு, சுகர் எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அகலமான பாத்திரத்துலேயே போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுவையான மிக்சர் அரை மணி நேரம் டு 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் தாங்க, 1 மணி நேரம்லாம் இல்லை, 3/4 மணி நேரத்தில் நம்மளுக்கு சுவையான மிக்சர் கிடச்சிருச்சு. வெளியே போய் வாங்கி அது நல்லதா கெட்டதா எந்த எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னு பயந்து சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.